ரிஷபராசி அன்பர்களே, இது பிப்ரவரி மாதம் உங்களோட ராசி பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கலாம். ஆனால் வந்து இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு உங்களோட அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் ரொம்ப தேவை. அதே சமயம் வந்து அது மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, இல்லைனா என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் வெளியில் வர முடியும். ரொம்ப டிட்டர்மைண்டாக இருங்க. அதே சமயம் வந்து பர்சனல் ஸ்ட்ரென்த், ஹீலிங், மெடிடேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியம். டிசிப்ளின் கண்டிப்பாக ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இதுலேருந்து வெளியில் வந்துட முடியும். ஒரு பிளாக்கேஜ் தான் இது. இட்ஸ் தேர் ஃபார் அ ரீசன். அடுத்தது மெடிடேஷன் டு டிக் டீப். சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதம் உங்களுக்கு ஃபுல்லாக மெடிடேஷன் தான். ஏன்னா நீங்கள் ஒரு பெயின்ஃபுல்லான சைக்கிளில் இருக்கீங்க. அதுலேருந்து வெளியில் வரதுக்கு உங்களுக்கு இந்த மெடிடேஷன் ரொம்ப அவசியம். 2வது வாரம் February 14 வர வாரம். அதில் வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரேயல் தெரிய வரும். உங்கள் காதலை யாரோ கை கூட விடாமல் தடுத்திருக்காங்க. அது வந்து காமிக் எனர்ஜி, உங்களை ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிய வரும். அதாவது டிசெப்ஷன், பெட்ரேயல். இது வந்து ஒருத்தவங்க புதுசாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து இருந்திருக்கணும். ஆனால் வந்து அந்த எனர்ஜி வந்து ரிவர்ஸில் இருக்குது. ஸோ இது வரவிடாமல் பண்ணது யார்? இதில் ஸ்பெல் ஒர்க்லாம் இன்வால்வ்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் தனிமையில் இருக்கனால இந்த மெடிடேஷன், அதாவது ஆன்சர் நீங்கள் தேடிட்டு இருக்க விட, உங்கள் வாழ்க்கைக்கான விட வேறு எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதுதான் இந்த மாதத்தோட தீம். நீங்கள் நிறையா டைம் வந்து தனிமையில் ஸ்பெண்ட் பண்ணும்போது, இந்த ஹெர்மிட் மோடில் இருக்கும்போது நீங்கள் இந்த துரோகத்தை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. இது பண்ணது ஒரு காமிக் ஃபெமின் எனர்ஜி. நீங்கள் மேபி கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். பாஸ்டில் அவங்க தான் அவங்களோட லவ், இல்லைனா கவுண்டர் பார்ட், இல்லைனா அவங்க வந்து நம்ப தகுந்த ஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஏதாவது நினச்சிருக்கலாம். பட் அவங்க இல்லை. அவங்க முதுகில் குத்துறது உங்களுக்கு தெரிய வரும் 2வது வாரம். 3வது வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஹீல் ஆகுறீங்க. நீங்கள் வந்து ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்தது வந்து உடனே அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துடாதீங்க. அட்வைஸ் ஃப்ரம் எ ஃப்ரெண்ட். இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டோட அட்வைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா வந்து ஃபோக்கஸ் வந்து செக்ஷுவல் மேட்டர்ஸில் போடாதீங்க. உங்களுக்கு டைம்லி ஹெல்ப் கிடைக்கும். அதான் ஒரு ஃப்ரெண்டோட ஹெல்ப் நிச்சயம் கிடைக்கும். அடுத்தது வந்து யூ ஆர் ஃபீலிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஸ்டக் அப்படின்னா அது வந்து இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து கெட் பேக் டு த பேசிக்ஸ். ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வரும். காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்கள் கரியராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க சொல்கிறாங்க. பரோட்டா சூரி மாதிரி கேமை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது 4th வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், நீங்கள் வந்து ஒரு செலிப்ரேஷனுக்கு போகலாம், ஒரு பார்ட்டிக்கு போகலாம். அங்கே யாராவது உங்களை டெம்ப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் இன் அ லவ் லைஃப், இல்லைனா வந்து ஒரு புது வாழ்க்கையில் நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு பேராசை காட்டலாம். பார்ட்டிக்கு போய் உங்களை டெம்ப் பண்ணலாமாச்சா, இது ஒன்று தான் அப்படிங்கலாம். இல்லைனா வந்து நீ இந்த பிஸ்னஸ் பண்ணி இதில் இவ்வளோ இன்கம் இருக்குது, இது இல்லீகலாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு டெம்ப்டேஷன் உங்களுக்கு இருக்கும். பேராசைப்பட்டு அதில் போயிடாதீங்க. இது வந்து ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொலாபரேஷன் தான். ஆனால் வந்து இது குரூப் ஆஃப் பீப்புள் பிளான் பண்ணி பண்ணுறாங்க. உங்களை ட்ராப்பில் போடுறதுக்கு கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. இந்த மாதம் தனிமையில் இருங்க. உங்களுக்கு மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோ வித்